தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹேர் லாஸ் இருக்கும். நம்ம இப்போது நீங்கள் முடி உதிர்வுதல தடுத்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த முடி அந்த இடத்துல வளர வைக்கணும்னா நீங்கள் இது தைராய்டு ப்ராப்ளத்தை சரி பண்ணாதான் முடியும். இப்போ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னாக்கா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து நம்ம அந்த இன்ஃபெக்ஷன் போனால் தானே வந்து உங்களுக்கு முடி உண்டுதல் கண்ட்ரோல்ட் ஆகும். ஊட்டச்சத்து பற்றாக்குறைனா நீங்கள் சாப்பிடணும்ல, சாப்பிட்டா தானே வந்து அந்த ஊட்டச்சத்து இதாகி வந்து கிளியர் ஆகும். ஸோ நாங்கள் பார்க்கும்போது ஜென்ரலாக பித்தம் மட்டும் பார்க்க மாட்டோம். ஆனால் நமக்கு இந்த கண்டிஷன்லாம் வரும்போது பித்தம் தன்மை அதிகமாகும் உடலில், அந்த ஸ்கின்ல பித்தத்தன்மை அதிகமாகும். நமக்கு இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, மால் நியூட்ரிஷன் நடக்கும்போதும் சரி, சில டைமில் வந்து இது டென்ஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மருந்து இந்த மாதிரி நடக்கும்போதும் உடலுடைய பித்தத்தன்மை, அதாவது வந்து அந்த இடத்துல இருக்கிறது வந்து சூட்டுத்தன்மை வந்து அதிகமாகும். அதனால தான் வந்து அதை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு வந்து ஹேர் ஆயில் மாதிரி கொடுக்குறதோ இல்லை வந்து இது மாதிரி கொடுக்குறதோ. ஆனால் நோய் முதல் காரணமான அது அந்த முடி உதிர்தல் காரணமான பிரச்சனையை நீங்கள் அட்ரஸ் பண்ணலைன்னா அதுலேருந்து வெளியில் வர முடியாது.